கச்சத்தீவை திரும்பப் பெற நடவடிக்கை எடுக்க மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம். சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கச்சத்தீவை திரும்பப் பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒன்றிய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும், அரசு முறை பயணமாக இலங்கை செல்லும் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் அந்நாட்டு அரசுடன் பேசி இலங்கை சிறையில் வாடும் நம் நாட்டு மீனவர்களையும் அவரது படகுகளையும் நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று இப்பேரவை வலியுறுத்துகிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். இலங்கை செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி கச்சத்தீவு குறித்து அந்நாட்டு அரசுடன் பேசி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலங்கை சிறையில் வாடக்கூடிய மீனவர்களை மீட்க பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழ்நாட்டு மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டிடவும், இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஏற்படும் அனைத்து இன்னல்களை போக்கிடவும் கச்சத்தீவை மீண்டும் பெறுவதே நிரந்தர தீர்வாக அமையும். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க நேரம் கேட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தின் தீர்மானங்களை நேரில் வழங்கவும் திட்டம். நீலகிரி மாவட்டத்தில் முழு அடைப்பு போராட்டத்தால் கடைகள் மூடல். இ பாஸ் நடைமுறையை ரத்து செய்ய கோரிக்கை. நீலகிரி மாவட்டத்தில் இ பாஸ் தொடர்பாக 2வது நாளாக சோதனை. பதிவு செய்யாமல் வந்த சுற்றுலா பயணிகள் நெட்வொர்க் இன்றி தவிப்பு. சென்னை அருகே புழலில் முதியவரை ராட்வீலர் நாயை வெட்டி கடிக்க செய்த வழக்கறிஞர். நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். பல்லடம் அருகே கல்லூரி மாணவி கொலை வழக்கில் திருப்பம். ஆணவ கொலை இல்லை என்றும், காதல் விவகாரத்தில் தங்கையுடன் வாக்குவாதம் செய்த அண்ணன் கொன்றதாகவும் காவல்துறை விளக்கம். கடலூர் மாவட்டத்தில் 3 இடங்களில் லாரி ஓட்டுநர்களை தாக்கி கொள்ளை. 3 பேர் பிடிபட்ட நிலையில் மேலும் 3 பேரை தேடக்கூடிய பணி தீவிரம். மக்களவையில் வக்ஃபு சட்ட திருத்த மசோதா இன்று நண்பகல் தாக்கல். 8 மணி நேரம் விவாதம் நடத்தி நிறைவேற்றுவதற்கும் மத்திய அரசு திட்டம். நெல்லை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சாலைகளில் தேங்கிய நீர். கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கர்நாடகாவில் வங்கியில் திருடப்பட்ட 13 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் மீட்பு. தமிழ்நாட்டை சேர்ந்த சகோதரர்கள் உட்பட 6 பேர் கைது. மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் வெண்ணெய் தாழி திருவிழா. சாமி மீது வெண்ணெய் அடித்து பக்தர்கள் வழிபாடு. இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாட்டு பொருட்களுக்கான கூடுதல் வரியை இன்று அறிவிக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். உடனடியாக செயல்பாட்டுக்கு வரும் என்றும் வெள்ளை மாளிகை அறிவிப்பு. ஐஸ்லாந்தில் வெடித்து சிதறும் எரிமலை. லாவா வெளியேறுவதால் நீண்ட தூரம் பரவிய புகை. விண்வெளியில் இருந்து வந்து 1 வாரத்திற்கு பிறகு வீட்டிற்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸ் தன்னுடைய வளர்ப்பு நாய்களை கொஞ்சி விளையாடினார். உதகை கொடைக்கானலுக்கு செல்லும் இ பாஸ் பெறுவது எப்படி என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. சம்மர் வெக்கேஷன் வந்துருச்சு, ஊட்டிக்கு போலாமா கொடைக்கானல் போலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இ பாஸ் வாங்கணும் அப்படின்ற அரசோட இந்த அறிவிப்பு என்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக தான், பயப்படுத்துறதுக்காக இல்லை. இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விவரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, உதகைக்கு போறவங்கல்ல வார நாட்கள்ல 6000 வாகனங்களுக்கு ஒரு நாளைக்கு அனுமதி வழங்கப்படும். வார இறுதி நாட்களா இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு 8000 வாகனங்களுக்கான அனுமதி வழங்கப்படும். கொடைக்கானலாக இருக்கிற பட்சத்துல வார நாட்கள்ல ஒரு நாளைக்கு 4000 வாகனங்களுக்கும், வார இறுதி நாட்களாக இருக்கிற பட்சத்துல ஒரு நாளைக்கு 6000 வாகனங்களுக்கும் அனுமதி வழங்கப்படும். அடுத்ததாக இந்த இ பாஸ பதிவு செய்யறதுக்கு epass.tnega.org இந்த இணையதளத்தில் சென்றுதான் அந்த இ பாஸ்க்கான விண்ணப்பத்தை பதிவு செய்யணும்.
அந்த விண்ணப்பத்தின் போது என்னென்ன விவரங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, எத்தனை பேர், எதற்காக அங்க பயணம் செய்யறோம், அந்த வாகனத்தோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இந்த மாதிரியான அந்த வாகன விவரங்கள், எத்தனை நாட்கள் அங்க தங்க போறீங்க, அதே மாதிரி எந்த இடத்துல தங்க போறீங்க அப்படின்ற இந்த விவரங்களை எல்லாம் கொடுக்கணும். இதை ஒரு அதிகாரி மேற்பார்வையிட்டு அதற்கு பிறகுதான் அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படின்னு இல்ல. தானியங்கி முறையில உங்களுக்கான அனுமதி என்பது உடனடியாக வழங்கப்பட்டோம். ஒருவேளை பதிவு செய்யாம அங்க போனீங்க அப்படின்னா அங்க அனுமதிக்க மாட்டாங்க. ஒருவேளை இப்போ ஒரு நாளைக்கு 6000 இ பாஸ் வழங்கப்படணும், வாகனங்கள் அனுமதிக்கப்படணும் அப்படின்ற பட்சத்துல பதிவு செய்யப்பட்டது 4000 தான் அப்படின்னா அங்க இருக்க சோதனை சாவடிகள்ல இ பாஸ் வழங்குறதுக்கான வழிமுறை வகுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை அந்த மீதம் இ பாஸ் அந்த எண்ணிக்கை இல்லைன்னா அனுமதி கொடுக்க மாட்டாங்க. யாருக்கெல்லாம் இ பாஸ் அவசியம் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, அது பொது போக்குவரத்துல செல்லக்கூடியவர்கள், அதாவது ரயில்ல போறவங்க, அரசு பேருந்துல போறவங்க, அவசர ஊர்திகள்ல போறவங்க, அங்க போற சரக்கு வாகனங்கள், உள்ளூர் வாகனங்கள், இவங்கெல்லாம் இ பாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல இன்னொரு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 3 இடங்கள்ல சோதனைகள் நடைபெறுது. கொடைக்கானலை பொறுத்த வரைக்கும் நீலகிரி மாவட்டத்தோட எல்லைகள்ல 13 இடங்கள்ல சோதனை நடைபெறும். சோ இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இ பாஸ் வாங்கிட்டு போனா எந்த விதமான அச்சமும் இல்லாம அங்க இருக்க சூழலை என்ஜாய் பண்ணலாம் பாதுகாப்பா. ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் தனது அதீத ஞாபக சக்தியாலும் நேர்த்தியான வேலையாலும் வியக்க வைத்துள்ளார் சிவகங்கையைச் சேர்ந்த சந்தோஷ் பாலாஜி. ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு முன்மாதிரியாக விளங்கும் இவருக்கு அரசு கை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. உலகம் முழுவதும் இன்று ஆட்டிச விழிப்புணர்வு நாள் கடைபிடிக்கப்படுகிறது. மூளை நரம்பு வளர்ச்சி குறைபாடான ஆட்டிசத்தால் பாதிக்கப்படும் குழந்தைகளுக்கு மருந்துகள் இல்லை என்றாலும் பயிற்சியின் மூலம் அவர்களை மேம்படுத்த முடியும். பொதுவாக ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தில் திறமையுடன் இருப்பார்கள். அவ்வாறு தனது அதீத ஞாபக சக்தியால் பலரையும் வியக்க வைத்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையைச் சேர்ந்த ராஜேஸ்வரன் யோகலட்சுமி தம்பதியின் மகனான சந்தோஷ் பாலாஜி. நடிகர் விஜயின் தீவிர ரசிகரான சந்தோஷ் பாலாஜி விஜய் நடித்த 69 படங்களின் பெயர்களையும் வரிசையாக கூறி அசத்துகிறார். ஞானய தீர்ப்பு, செந்தூர பாண்டி, ரசிகன், தேவா, ராஜாவின் பார்வையிலே, பைரவா, மெர்சல், சர்க்கார், பிகுல், மாஸ்டர், பீஸ்ட், வாரிசு, லியோ, போட்டு, ஜனநாயகன். 25 வயதாகும் சந்தோஷ் பாலாஜி 10ஆம் வகுப்பு வரை படித்துள்ள நிலையில் கடந்த 8 ஆண்டுகளாக ராமநாதபுரம் மாவட்டம் ஓரியூரில் உள்ள தனியார் பள்ளியில் அலுவலக உதவியாளராக பணியாற்றி வருகிறார். பள்ளியில் சரியான நேரத்திற்கு மணி அடிப்பது, ஆசிரியர்களிடம் கையெழுத்து பெறுவது என வெகு இயல்பாக பணி செய்து வரும் சந்தோஷ் பாலாஜி முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் ஆட்டிசத்தை வெல்லலாம் என்பதை நிரூபித்துள்ளார். ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்டவர் என யாரும் கூற முடியாத அளவுக்கு சந்தோஷ் நடந்து கொள்வார் என பள்ளியின் நிறுவனர் கூறினார். தேவூர்ல இருந்து 25 கிலோமீட்டர் பஸ்ல தனியாவே வந்துட்டு தனியாவே போயிருவான். டைமிங்கிறத ஃபாலோ பண்ணுவான் சார். மெமரி பவர் ஜாஸ்தி. ஒரு டைம் கத்துக்கிட்டானா கரெக்டா ஃபாலோ பண்ணிக்குவான். பணியில் நேர்த்தியுடன் செயல்படுவார் என உடன் பணியாற்றும் ஊழியர்கள் குறிப்பிட்டனர். நம்ம கூட ஒரு சில விஷயத்த மறந்துடுவோம். பட் அவன் அதை கரெக்டா கேட்ச் பண்ணி அட் டைத்துல கரெக்டா பண்ணுவான். 25 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் கடினப்பட்டு போராடி மகனை வளர்த்துள்ளதாகவும் ஆட்டிசம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் வாழ்க்கை இருக்கிறது என்பதனை உணர்ந்து அரசு கருணை காட்ட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னுடைய குழந்தையினுடைய வாழ்க்கையை மனதில் வச்சுட்டு ஏதாவது ஒரு வேலை கொடுத்து ஒரு பேர் எழுதுறது, இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு நேம் அப்டேட் பண்றவங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் ஏதாவது இருந்ததுன்னா கொடுத்து உதவி பண்ணி என்னுடைய குழந்தையினுடைய வாழ்க்கைக்கு ஒரு விளக்கேற்றி வைக்குமாறு நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆட்டிசத்தை வென்ற சந்தோஷ் பாலாஜி வாழ்க்கையிலும் வெல்ல தமிழ்நாடு அரசு வழிகாட்டுமா என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஓரியூரில் இருந்து செய்தியாளர் வீரக்குமரன்.